அனைவருக்கும் காலை வணக்கம். எனது பேர் சுரேஷ்குமார். நான் நெட்டாபிம் சொட்டு நீர் பாசன நிறுவனத்தில் தமிழ்நாடு மேலாளராக இருக்கிறேன். நெட்டாபிம் சொட்டு நீர் பாசன நிறுவனம் அப்படிங்கிறது வந்து இஸ்ரேல் நாட்டு நிறுவனம். இது இந்த சொட்டு நீர் பாசன தொழில்நுட்பத்தை ஆரம்பத்தில் கண்டுபிடித்த திரு சிம்கா பிளாஸ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். 1965 இருந்து கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக சொட்டு நீர் பாசன பயிர் தொழில்நுட்ப உத்திகளை அனைத்து விவசாயிகளுக்கும் கிட்டத்தட்ட 110 நாடுகளுக்கு மேலாக அனைத்து பகுதிகளிலும் இதை வந்து கொண்டு சேர்த்து இயங்கி வருகிறது. இதில் வந்து இப்போது ஆர்பியா அப்படிங்கிற ஒரு தாய் நிறுவனத்தின் கீழ் இயங்கி வருது. இது வந்து பாத்தீங்கன்னா நெட்டாபிம் பொறுத்த வரைக்கும் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை அவ்வப்பொழுது கண்டுபிடிச்சு அதை வந்து விவசாயிகள் பயன்படும் வகையில எல்லா பக்கமும் அதை பரப்பி வருகிறார்கள். சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் உற்பத்தி மட்டுமல்லாமல் அது சார்ந்த விவசாய தொழில்நுட்பங்களையும் பயிர் பராமரிப்பு தொழில்நுட்பங்களையும் அதை எப்படி உபயோகப்படுத்துறதுங்கிறதையும் வந்து அப்பப்போ பயிற்சி வகுப்புகளாக விவசாயிகளுக்கிடையே நடத்திட்டு இருக்கிறாங்க. இது அனைத்து மாநிலங்களிலும் பல்வேறு மொழிகளிலும் நடந்து வருது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கோயம்புத்தூரை ஹெட் ஆபீஸ் வச்சு இயங்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கரும்புக்கு நிலத்தடி சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிறத நெட்டாபிம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2005 வருஷத்துல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட கடந்த 20 வருடங்களாக விவசாயிகள் வந்து அதை நல்ல முறையில் பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக நெல்லுக்கு சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோடு இணைந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தாராபுரம், கோயம்புத்தூர் ஏரியாவில் வந்து அதனை நல்ல முறையில் பயன்படுத்தி அதில் ஆராய்ச்சியில் பல்வேறு உத்திகளை வந்து புதுசாக வந்து கண்டுபிடிச்சு அதை இப்போ வந்து உலக நாடுகள் முழுவதும் அதை கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஸோ இது இரண்டும் வந்து நம்ம தமிழ்நாட்டை பற்றி பெருமை கொள்ளக்கூடிய விஷயங்கள். தற்போது அந்த வரிசையில இன்று வாழையில் நவீன சாகுபடி முறையில் எப்படி நல்ல மகசூலை எடுக்கலாம், சொட்டு நீர் உரப்பாசனம் மூலம் மகசூலை அதிகரிப்பது எப்படி அப்படிங்கிற கருத்தரங்கத்தில் வந்து நம்ம அனைவரும் இப்போ இணைஞ்சிருக்கிறோம். இதில் சிறப்பு விருந்தினராக சிறப்பு தொழில்நுட்ப உரை ஆற்றுவதற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஊட்டியில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் திரு கவினா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்கிறேன். மேலும் நெட்டாபிம் நிறுவனத்தின் மூத்த உளவியல் நிபுணர், பயிர் தொழில்நுட்ப வல்லுநர் திரு ரவிக்குமார் அவர்கள் உங்களுடன் தொழில்நுட்ப உரையை கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த இருக்கிறார்கள். அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் இறுதியில் நன்றியுரை கூற நுழைந்துள்ள திரு விஜயராகவன், நெட்டாபிம் சென்னை மண்டல மேலாளர், அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முக்கியமாக பல்வேறு விவசாய பணிகளுக்கு மத்தியில இந்த தொழில்நுட்ப உரையில் கலந்து கொண்டு புதிய உத்திகளை கற்றுக்கொள்வதற்காகவும் உங்களது கருத்துக்களை தெரிவிப்பதற்காகவும் இதில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து விவசாய நண்பர்களையும், விவசாயம் சார்ந்த துறை நண்பர்களையும், மற்ற நெட்டாபிம் உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்கிறேன். இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் அதை வந்து என்னன்னா, இந்த ஸ்கிரீன்ல சாட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ள உங்களோட சந்தேகங்களை வந்து தெரிவிச்சீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் கேள்வி பதில் பகுதி இருக்குது. ஸோ அதில் உங்களுடைய கேள்விகளுக்கு தகுந்த விளக்கங்களை வந்து நிகழ்ச்சி ஒரு அமைப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சி முழுவதும் கவனமாக நீங்கள் கவனித்து இந்த நிகழ்ச்சியில் இருந்து பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது திரு ரவிக்குமார், நெட்டாபிம் உளவியல் நிபுணர், பயிர் தொழில்நுட்ப வல்லுநர்
அவர்களை இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தி அவருடைய தொழில்நுட்ப உரையை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். வணக்கம் திரு ரவிக்குமார். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் நெட்டாப்பியம் சொட்டுநீர் பாசன நிறுவனத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வாழை சாகுபடியில் முக்கியமான தொழில்நுட்பங்களை பற்றி உரையாட இருக்கிறோம். அதில் சில முக்கிய தகவல்களை சுருக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம். வாழை சாகுபடி அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிக பிரத்யேகமான ஒரு பயிர். நம்ம வீட்டு தோட்டங்களில் மிகவும் எளிமையாக வளரக்கூடிய ஒரு பயிராகும். இந்த பயிரை பற்றி நீர் மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை பற்றி இதில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். வாழை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு 2000 மில்லிமீட்டர் நீர் தேவைப்படக்கூடிய ஒரு பயிராக பார்க்கப்படுகிறது. சொட்டுநீர் பாசன தொழில்நுட்பம் பயன்படுத்துவதன் மூலம் வாழை நீர் பயன்பாட்டு திறனை அதிகரித்து நீர் சேமிப்பு நம்ம 56% குறைத்துக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது 23-32% மகசூலை அதிகப்படுத்த வாய்ப்புள்ளது. இந்த சொட்டுநீர் பாசனம் அப்படிங்கும் பொழுது இந்த வாழைக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தா, நீர் சேமிப்பு 50% கிடைக்கிறது. உர பயன்பாட்டு திறனை அதிகப்படுத்துகிறது. சீரான வளர்ச்சி மற்றும் சரியான நேரத்துல பூவிடுதல் ஏற்படுகிறது. சரியான நேரத்தில் பூவிடும் போது காயோட வளர்ச்சியில் மேம்பாட்டு திறன் இருக்கும். களை வளர்ச்சி குறைவாக இருக்கும். தொழிலாளர்கள் வேலையாட்கள் தொழிலாளர்கள் மிக குறைவாக நாம பயன்படுத்திக் கொள்ள முடியும். வாழையில் நீர் மேலாண்மை முறைகள் பார்க்கும் பொழுது நீரின் முக்கியத்துவம் அப்படின்னா, வாழை பாத்தீங்க அப்படின்னா ரவிஜி, yes, that make it full screen na PPT mode. Yes. நீரின் முக்கியத்துவம் மிக அவசியம் வாழைக்கு. வாழை பார்க்கும் பொழுது வாழையுடைய வேர்கள் 30-60 சென்டிமீட்டர் ஆழத்துல தான் இருக்குது. அப்படி பார்க்கறதுனால இதனுடைய ஈரப்பதம் பாத்தீங்க அப்படின்னா மேலோட்டமாகவும் வகை தேவைப்படக்கூடிய ஒரு பயிர். இந்த வாழையை பொறுத்தவரையிலும் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் முற்றிலும் வளர்ச்சி குன்று ஏற்படும். பூப்பிடிதல் மிகவும் தாமதம் ஏற்படும். குலை எடை குறைந்து மகசூல் இழப்பு கண்டிப்பாக ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பழத்தின் தரமும் நீர் பற்றாக்குறையால் ஏற்படும். அதனால இந்த வாழை பயிருக்கு ஒரு ஆண்டு பயிராக இருக்கிறதுனால அதனுடைய ஒரு ஆண்டு முழுவதும் அவருடைய நீர் தேவை மிக அவசியமாக கருதப்படுகிறது. வாழையோட வளர்ச்சி நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட தேவைகள் பார்த்தோமா, நடவு 2 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா குறைந்த அளவு நீர் கொடுக்கணும். ஆனா அடிக்கடி நீர் கொடுக்கணும். ரெகுலரா தண்ணி கொடுக்கணும். அதே நேரத்துல குறைந்த அளவு தண்ணி கொடுக்கணும். 3 to 6 மாதங்கள் வளர்ச்சி அதிகமா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நீர் தேவை அதிகமா இருக்கும். அந்த நேரங்களில் நம்ம நீரை நம்ம அதிகப்படியான நீரை தேவைக்கேற்ப கொடுக்க வேண்டும். 7 முதல் 9 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா பூ பிடிக்கும் குலை உருவாகும் தருணம். அப்போ பாத்தீங்கன்னா அதிக ஈரப்பதமும் இருக்கக்கூடாது, அதிக காய்ச்சலும் இருக்கக்கூடாது. மிதமான ஈரப்பதம் கொடுக்க வேண்டும். 10 முதல் 12 மாதங்கள் பார்க்கணும் பழம் வளர்ச்சி காலம். சீரான பாசனம் சொல்லிக்கும் பொழுது பழங்களுடைய வளர்ச்சியும் நல்லபடியாக நம்ம பார்க்க முடியும். இந்த வாழையோட வேர்கள் மற்ற பயிர்களை கம்பேர் பண்ணும்போது இது மிகவும் ஒரு மிருதுவானவும் ஊடுருவு தன்மை மிக குறைந்ததாக இருக்கும். இதுல வாழை பார்த்தீங்க அப்படின்னா மேலோட்டமான வேர்களை மட்டுமே கொண்டது. இப்போ பூமியில ரொம்ப ஊடுருவி ஆழமா இந்த வேர்கள் போகாது. இதோடைய மிருதுத்தன்மை கூடுதலாக இருக்கும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வேர்களுக்கு ஆக்சிஜனேற்றம் மிக அதிகமாக தேவைப்படுகிறது. இப்போ இந்த ஆக்சிஜனேற்றம் அதிகமாக தேவைப்படும் பொழுது மண்ணோடைய பளபளப்பு தன்மை அதிகமாக இருக்க வேண்டும். இப்போ மண்ணு கடினமான இருக்கும் பொழுது தன்னுடைய வேர்கள் ஊடுருவி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு வேர் வளர்ச்சி தடைப்பட்டு பயிரோட வளர்ச்சி பாதிப்பு ஏற்படுகிறது.
ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வாழையோட வேர்கள் வந்து 60 சென்டிமீட்டர் அளவுக்குள்ளதான் இருக்கும். ஸோ அப்போ நம்முடைய ஈரப்பதம் கொடுக்க வேண்டிய ஈரப்பதம் அதிகபட்சமாக 60 சென்டிமீட்டருக்குள்ள நம்ம ஈரப்பதத்தை பராமரித்துக் கொள்ள வேண்டும். 60% நீர் பார்த்தீங்க அப்படின்னா 30 சென்டிமீட்டர் ஆழத்துல இருக்கிற வேர்கள் மட்டுமே உறிஞ்சுகிறது. ஸோ அப்போ அதிகப்படியான நீர் வந்து நமக்கு அதிகபட்சமாக ஒரு 30 to 40 சென்டிமீட்டர் ஆழத்தில் உள்ள நீர் வேர்கள் மட்டுமே உறிஞ்சப்படுகிறது. ஸோ இந்த வேரோட அமைப்பு மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழையை பொறுத்தவரையிலும் மொத்தமாவே ஒரு 60 சென்டிமீட்டருக்கு மேலதான் அந்த வேர்கள் உள்ள பூமிக்கு உள்ள போகும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல 20 சென்டிமீட்டர் ஆழத்துல கிட்டத்தட்ட 67% வேர்கள் வந்து வளர்ச்சி இருக்கும். ஸோ அடுத்த 20 சென்டிமீட்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 29% வேர் வளர்ச்சி இருக்கும். கடைசி ஒரு 20 சென்டிமீட்டர்ல ஒரு 3% வேர்கள் தான் இருக்கும். அப்போ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதிகபட்சமாக 40 சென்டிமீட்டர் ஆழத்திலேயே கிட்டத்தட்ட 97% வேர்கள் வந்து வாழையில மண்ணில ஊடுருவி வளரக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ அப்போ நம்ம 30 to 40 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு நம் மண்ணின் ஈரப்பதத்தை பரவலாக கொடுத்தால் மட்டுமே அந்த வாழையோட பயிரோட வளர்ச்சியை நாம அதிகப்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பயிரோட வளர்ச்சிக்கு ஏற்றால் போல, காலநிலை சூழ்நிலைக்கும் ஏற்றால் போல ஸோ நீரின் தேவை வந்து மாறுபடுறதுனால ஸோ அதை நம்ம கணக்கிட்டு ஒவ்வொரு பயிரோட வளர்ச்சி நிலைகளுக்கும் ஏற்றால் போல தண்ணி நம்ம அளந்து கொடுக்கக்கூடிய அட்டவணை வந்து நம்ம விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறோம். ஸோ இதை வந்து சொட்டுநீர் பாசனம் போட்ட விவசாயிகள் அனைவரும் அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இது மாதிரியான நீர் அட்டவணையை வாங்கி பயன்படுத்தினால் இன்னமும் நம்ம நீர் சிக்கனத்தை முற்றிலும் நல்லபடியா நம்ம பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ இப்போ வாழையில உரம் மேலாண்மையை பத்தி பாக்குறோம். வாழை அப்படிங்கிறது உரம் எதுக்காக அப்படின்னா ஒரு பயிரோட வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கும் ஒரு ஆரோக்கியமா வளர்வதற்கும் அதிக குலை எடை பழத்தின் தரம் உயர்த்துவதற்கும் நோய் மற்றும் வறட்சியை தாங்குவதற்கும் இந்த உரம் வந்து ஒரு பயிருக்கு தேவைப்படுகிறது. ஸோ இந்த உரம் கொடுக்கும் முறை பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமா நம்ம கொடுக்கறதை விட மண்ணை பரிசோதனை செய்து அதற்கு ஏற்றால் போல் நாம் உரமிடுவதற்கு ஒரு சரியான முறையாக இருக்கும். நம்ம நிலத்துல என்ன சத்து இருக்கு என்ன சத்து இல்லை அப்படின்றது மண் பரிசோதனை செய்துட்டு அதற்கு பிரகாரம் நம்ம எந்த உரத்தை அதிகமா கொடுக்கணும் எதை கம்மியா கொடுக்கணும் அப்படின்றத நம்ம முறையா அறிந்து பயன்படுத்த வேண்டும். ஸோ சத்துக்கள் நீ பார்க்கும்போது பயிர்களுக்கு 16 வகையான சத்துக்கள் தேவைப்படுகிறது. அதில் பேசிக் நியூட்ரியன் சொல்ற மாதிரி கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இவை மூன்றும் பார்த்தீங்கன்னா இயற்கையா வந்து பயிருக்கு கிடைக்கிறது. ஸோ அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா முதன்மை மேக்ரோ நியூட்ரியன் சொல்றோம். தலை மணி சாம்பல் சத்துக்கள் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ். ஸோ இந்த சத்துக்கள் தான் முதன்மையான சத்துக்களாக பயிர்கள் எல்லா விதமான பயிர்களுக்கும் தேவைப்படுகிறது. ஸோ அடுத்து இரண்டாவது செகண்டரி மேக்ரோ நியூட்ரியன்ஸா நம்ம பார்க்கறது கால்சியம், மெக்னீசியம் அண்ட் சல்ஃபர். மீதி உள்ள மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 வகையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நுண்ணூட்ட சத்துக்களாக நம்ம பார்க்க. இந்த நுண்ணூட்ட சத்துக்களின் பணி என்ன, இதனுடைய வேலைகள் என்ன பயிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ப நைட்ரஜன் அப்படின்னா அதனுடைய வேலை என்னன்னு பார்த்தா இது இலை மற்றும் தண்டு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த நைட்ரஜன் பயன்படுகிறது. செடியை பசுமையாக வைத்துக் கொள்வதற்கு இந்த நைட்ரஜன் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த நைட்ரஜன் குறைபாடு ஏற்பட்டால் இலைகள் மஞ்சளாகி வளர்ச்சி குறைந்து காணப்படும். இதுதான் இதனுடைய முதல் பணியாக நைட்ரஜனோட பணியாக இருக்கிறது. ஸோ அடுத்து பாஸ்பரஸ் அப்படிங்கும்போது மணிச்சத்து. மணிச்சத்து எதுக்கு முக்கியமா பயன்படுதுன்னா வேர் வளர்ச்சிக்கும் பூ பிடிக்கும் தருணத்தில் பூவை வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் இந்த மணிச்சத்து மிக அற்புதமான பணியை செய்கிறது. ஸோ இந்த மணிச்சத்து குறைபாடு ஏற்பட்டால் வேர் வளர்ச்சி குன்றி செடி மெலிந்து வளர்ச்சி இல்லாமல் காணப்படும். ஸோ அடுத்து பொட்டாசியம், சாம்பல் சத்து என்று சொல்லக்கூடிய பொட்டாசியம். ஸோ இந்த பொட்டாசியத்துடைய முக்கிய பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா குலை எடை, பழத்தின் அளவு மற்றும் இனிப்பை அதிகரிக்கிறதுக்கு இந்த பொட்டாசியம் உதவுகிறது. அது மட்டும் இல்ல, பொட்டாசியம் வந்து வறட்சியும் தாங்கி பயிரை வளரச் செய்யும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் திறன் கொண்டது இந்த பொட்டாசியம். இரண்டாம் நிலை சத்துக்கள் நம்ம பார்த்தோம்னா கால்சியம், மெக்னீசியம், சல்பர் இருக்கு.
ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைகள் இருந்து அந்த பயிர்களுக்கு நமக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. வேறு கால்சியம் பார்த்தீங்கன்னா வேர் மற்றும் செல் வளர்ச்சிக்கு உதவுது. பழத்தின் தரத்தை மேம்படுத்துறது கால்சியம் உதவுது. மக்னீசியம் குளோரோஃபில் உருவாக உதவுது. குளோரோஃபில்னா பச்சையம் உருவாகும் போது இலை வளர்ச்சி நமக்கு மேம்பட்டு இருக்கும். சல்பர் புரத உற்பத்தி மற்றும் புதிய இலை வளர்ச்சிக்கு அவசியமா சல்பர். அடுத்து பாத்தீங்கன்னா 4 நுண்ணோட்ட சத்துக்கள் ஜிங்க், போரான், இரும்பு, மக்னீசியம், காப்பர், மால்டினம். இது ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருடைய வளர்ச்சி நிலை இலை உருவாவதற்கும், பூ பிடிப்பதற்கும், புதிய இலைகளை பசுமையாக்குவதற்கும், உளிர்ச்சைக்கு உதவுவதாகவும், நைட்ரஜனை பயன்பாட்டை மேம்படுத்துவதற்கும் இது மாதிரியான நுண்ணோட்ட சத்துக்கள் பயன்படுகிறது. ஸோ அடுத்து உரமிடுதல்ல பார்க்கும் பொழுது சொட்டு நீர் பாசனத்தில் உரமிடல் அப்படிங்கிறது மிக அவசியம். அப்படி செய்யும் பொழுது நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பார்க்கலாம். ஏன்னா ஒரு பயிர் உற்பத்தியில உரமிடல் அப்படிங்கிறது மிக அவசியம். இப்போ சொட்டு நீர் பாசனத்துல உரமிடல் அப்படிங்கிறது எப்படின்னா நீரில் முழுமையாக கரையக்கூடிய உரங்களை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். ஸோ அப்போ நீரில் முற்றிலும் கரையக்கூடிய உரம் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, நீரில் கரையும் உரங்கள் ரெகுலரா மார்க்கெட்ல கிடைக்கிறது யூரியா, வெள்ளை பொட்டாஸ். இந்த 2 உரங்களும் எல்லா கடைகளிலும் மார்க்கெட்ல ரெகுலரா கிடைக்கும். இந்த நீரில் கரையா உரங்கள் எதுன்றது நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த உரங்களை நாம சொட்டு நீரில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நீங்க முற்றிலும் அதை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். சூப்பர் பாஸ்பேட், டிஏபி, காம்ப்ளெக்ஸ் இந்த உரங்கள் கண்டிப்பா நீரில் கரையாது. கண்டிப்பாக சொட்டு நீர் பாசனத்திலும் கொடுக்கக்கூடாது. ஸோ இதை நீங்க மனசுல கண்டிப்பா வச்சுக்கணும். ஸோ முற்றிலும் நீரில் கரையக்கூடிய உரங்கள், அதாவது 100% வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர் சொல்றோம் இல்லையா? ஸோ அவைகள் பார்க்கும்பொழுது தலைச்சத்துக்காக யூரியா நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து கால்சியம் நைட்ரேட் இருக்கு, பொட்டாசியம் நைட்ரேட் 13,045, மோனோ அமோனியம் பாஸ்பேட் தலைச்சத்து மணிச்சத்தையும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய மோனோ அமோனியம் பாஸ்பேட் 12,690 கொடுக்கலாம். ஸோ அடுத்து மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு 0,52,34 இருக்கு. அது மணிச்சத்தையும் சாம்பல் சத்தையும் கொண்டது. ஸோ சாம்பல் சத்து மட்டும் கொண்ட பொட்டாசியம் சல்பேட் 0,050 இதுவும் முற்றிலும் நீரில் கரையக்கூடிய உரங்கள். ஸோ இது மாதிரியான நீரில் முற்றிலும் கரையக்கூடிய உரங்களை நீங்கள் சொட்டு நீர் பாசனத்தில் பயன்படுத்தினால் நமக்கு சொட்டு நீர் பாசனம் மிகவும் பாதுகாப்பாகவும் பயிருக்கு உகந்ததாகவும் அமையும். அடுத்து நீரில் கரையும் உரங்களின் நன்மை. இந்த நீரில் கரையக்கூடிய உரங்களால நாம் என்ன நன்மைன்னு பார்க்கும்பொழுது இந்த சொட்டு நீர் பாசனத்துல எளிமையாக வழங்க முடியும். ட்ரிப்ல கொடுக்கும் பொழுது மிக ஈஸியா கரைச்சி கொடுத்துட முடியும். உர பயன்பாட்டு திறன் பார்க்கணும் மிக முக்கியம். இதுல பயிர் எந்த அளவுக்கு இந்த உரத்தை எடுத்துக்குது, எவ்வளவு வேகமா எடுத்துக்குது அப்படிங்கிறதா. இது பயன்பாட்டு திறன் கேட்டீங்கன்னா 90% வரை அதிகரிக்க செய்ய முடியும். செடிகள் சத்துக்கள் விரைவாக கிடைக்க செய்கிறது. உரம் விரயம் இதுல முற்றிலும் குறையுது. மகசூல் மற்றும் பலத்திறன் மேம்படுது. வேலையாட்கள் செலவு இதுல குறையுது. ஸோ இது மாதிரியான நன்மைகள் நீரில் கரைய உரங்கள் மூலமா நமக்கு கிடைக்கிறது. சில உரம் கொடுக்கும் பொழுது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை நீங்க கடைப்பிடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கொடுக்கக்கூடிய உரம் பயிருக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா முழுமையாக உரங்களை நீரில் கரைத்து வடிகட்டி பின் சொட்டு நீர் பாசனத்தில் பயன்படுத்துங்கள். 1. அடுத்து உரப்பாசனத்திற்கு முன்னாடியும் பின்னாடியும் 10 முதல் 15 நிமிடம் தண்ணீரை நீங்க ஓட்ட வேணும். அதனால தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உரம் கொடுக்கணும். உரம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10-15 நிமிடம் தண்ணி கொடுத்துட்டு தான் நீங்க மோட்டர் ஆஃப் பண்றதும் அல்லது கேட் செய்ய வேண்டும். ஸோ இந்த வேலையை கண்டிப்பா பண்றோம். ஸோ அடுத்து எந்த உரங்கள் எந்த உரத்தை விட கூடாதுன்னு இருக்கு. ஸோ அப்போ கால்சியம் நைட்ரேட் சொல்லுவோம். அந்த சிஎன் கூட பாஸ்பேட் உரங்கள், அதாவது பாஸ்பேட் உரங்கள்னா மணிச்சத்து உள்ள உரங்கள், சூப்பர் பாஸ்பேட் ஆகட்டும், எம்ஏபி ஆகட்டும், எம்கேபி ஆகட்டும், இந்த மாதிரியான பாஸ்பரஸ் உள்ள உரங்களை சிஎன் கூட கண்டிப்பா சேர்த்து ஒரே டேங்க்ல கரைச்சி கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இது அதோடைய கெமிக்கல் ரியாக்ஷன்ல அதனுடைய சத்துக்கள் முழுமையா பயிருக்கு ஒண்ணு கிடைக்காது. இன்னொன்னு சொட்டு நீர் பாசனம் முழுமையாக அடைப்பு ஏற்படும். ஸோ ஆகவே கால்சியம் நைட்ரேட் கூட பாஸ்பரஸ் உரங்களை சேர்க்காதீர்கள். மண் மற்றும் நீர் பரிசோதனை அடிப்படையில் உர அளவை நிர்ணயிப்பது மிகச்சிறந்த ஒன்று. ஸோ அந்த அடிப்படையில நாம கவனிச்சோம்னா கண்டிப்பா உர மேலாண்மை நாம வெற்றிகரமாக செய்ய முடியும். ஸோ இது மாதிரி அப்படின்னா இப்போ ஒரு பயிருக்கு தேவையான உரங்களை இந்தந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் அப்படின்றது இருக்கு. இப்போ வளர்ச்சி நிலைக்கு எவ்வளவு யூரியா கொடுக்கணும், மிக வளர்ச்சி நிலைக்கு எவ்வளவு யூரியா கொடுக்கணும், ஃப்ளவரிங் ஸ்டேஜ் கொடுக்கணும், அதாவது காய் விடுதலை எவ்வளவு உரம் கொடுக்கணும், இப்படின்லாம்
தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துக்கு தேவையான உரங்களை நீங்க கொடுத்து வந்தீங்க அப்படின்னா இப்போ அதனுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்த முடியும். ஸோ இதுக்குத்தான் நுட்நீர் பாசன நிறுவனத்தின் சார்பாக வாழைக்கு உர அட்டவணை நம்ம கொடுத்து வருகிறோம். ஸோ இந்த உர அட்டவணை பிரகாரம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பயிர் அறுவடை செய்யும் வரைக்கும் எந்தெந்த காலத்துக்கு எவ்வளவு உரம் கொடுக்கணும் அப்படிங்கிற அட்டவணை தயார் பண்ணி விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறோம். ஸோ அடுத்து எவ்வளவு உரங்கள் பயிர் எடுத்துக்குது அப்படின்றத பார்க்குமானா, இப்போ ஒரு மரம் இலை எவ்வளவு எடுத்துக்குது, காய் உருவாக்குறதுக்கு எவ்வளவு உரம் எடுத்துக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மரம் பாத்தீங்க அப்படின்னா 199 கிலோ நைட்ரஜன் வந்து எடுத்துக்குது ஒரு ஆண்டுக்கு. ஸோ அதே வந்து ஒரு ஃப்ரூட், அதாவது தார் இருக்கு இல்லையா, தார் உருவாகிறதுக்கு நைட்ரஜன் எடுத்துக்கூடிய மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 189 கிலோ. ஸோ அதே பாஸ்பரஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழம் தார் எடுத்துக்கிறதுக்கூடிய பாஸ்பரஸோட அளவு 29 கிலோ பர் ஹெக்டர். நான் சொல்றது எல்லாமே ஹெக்டருக்கு. ஸோ இதுல மிக அதிகப்படியான அளவு பார்த்தீங்க அப்படின்னா 778 கிலோ பொட்டாசியம் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தார் உற்பத்திக்கு ஆவறதுக்கு மட்டுமே மண்ணில் இருந்து பொட்டாசியம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ அப்போ இவ்வளவு உரங்கள் வந்து தார் வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறது. ஸோ அப்போ நம்ம அதனை அறிந்து அதற்கேற்றாற் போல் உரத்தை வந்து நாம சொட்டுநீர் பாசனம் வழியாக அந்தந்த நேரத்துல நம்ம கொடுத்தோம்னால் கண்டிப்பாக நம்மளது மகசூலை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இதுதான் வந்து சொட்டுநீர் பாசனம் வழியாக நம்ம உரம் கொடுக்கக்கூடிய உர மேலாண்மை முறைகள். ஸோ அடுத்து இந்த சொட்டுநீர் பாசனம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒண்ணு. அதை பராமரிக்கும் பொழுதுதான் அதனுடைய முழு பலன் நம்மளால அனுபவிக்க முடியும். ஸோ அதனால அந்த சொட்டுநீர் பாசனத்தின் பராமரிப்பு மிக முக்கியம். ஸோ அந்த பராமரிப்புங்கிறது ரொம்ப டீப்பா எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா 4 விஷயத்துல சொல்லி முடிக்கலாம். தினந்தோறும் ஃபில்டரை வந்து நம்ம கிளீன் பண்ணணும். ஸோ அழுக்கு தனியா வாரத்துக்கு ஒரு முறை வெளியேற்றணும். ப்ரெஷர் கேஜை வந்து நம்ம செக் பண்ணணும் டெய்லி. மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் மழை காலங்களிலும் அல்லது வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 நாட்களுக்கு ஒரு முறையோ சொட்டுநீர் பாசனத்தை வந்து நம்ம இயக்க வேண்டும். வாரம் ஒரு முறையாவது கண்டிப்பாக நீர்வழி உரம் கொடுக்க வேண்டும். அந்த ஃபில்டர் அமைப்புக்கு ஒரு மேடையோ அல்லது ஒரு கூடாரமோ அமைத்து அதை பாதுகாக்க வேண்டும். ஸோ இந்த 5 வழிமுறைகளை நீங்க ரெகுலரா பண்ணிட்டீங்க அப்படின்னா சொட்டுநீர் பாசனம் மிக ஒரு எளிமையான ஒரு தொழில்நுட்பமாக விவசாயத்திற்கு மிக முக்கிய ஒன்றாக விளங்கி வருகிறது. ஸோ அதனால விவசாயிகள் அனைவரும் சொட்டுநீர் பாசனத்தை பயன்படுத்தி உர மேலாண்மையை திறம்பட செயல்பட்டு அதிக மகசூலை எடுத்து லாபம் பெற்று வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இதில் நிகழ்ச்சியை கண்டுகளித்ததற்கு எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரு கவினாஸ் அவர்களை வந்து பேசுறது கூப்பிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. விசிபிளா இருக்கா சார்? விசிபிள் சார். பவர் பாயிண்ட் மோடுக்கு வந்துருங்க. போட்டேன் சார். எஸ், ப்ளீஸ் கண்டினியூ. ஓகே சார். யா, ஓகே. எல்லாருக்கும் காலை வணக்கங்கள். இதுவரைக்கும் சார் ரவிக்குமார் சார் வந்து வாழையில. ஹலோ சார், ஆடிபிளா இருக்கா சார்? சார் ஆடியபிள், யூ கண்டினியூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். இது வரைக்கும் ரவிக்குமார் சார் வந்து வாழையில வந்து நீர் மற்றும் உர மேலாண்மை பத்தி சிறப்பா
எடுத்தாங்க. ஸோ இந்த வாழையில வந்து உர மற்றும் நீர் மேலாண்மை தவிர சின்ன சின்ன சிறப்பு செய்முறைகள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அப்பதான் நம்ம வந்து வாழையோட உற்பத்தி செலவை குறைச்சி உற்பத்தியை அதிகப்படுத்தலாம். அதே சமயத்துல சில விவசாய பெருமக்கள் வந்து ஏற்றுமதிக்கு ஆர்வமா இருப்பாங்க. ஸோ ஏற்றுமதிக்கு தகுந்த அஹ், பழங்களை உற்பத்தி செய்யறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வழிமுறைகளை பண்ணும் பொழுது நம்ம எதிர்பார்த்த விளைச்சல் மட்டும் இல்லாம தரமான தாரையும் நம்ம உற்பத்தி படுத்தலாம். அதுல முதல்ல செய்ய வேண்டியது வந்து இந்த பக்க கன்றுகளை களைதல்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ரிமூவல் ஆஃப் அன்வான்ட் சக்கர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா வாழையில பாத்தீங்கன்னா ஆம், நம்ம வந்து இப்ப நீங்க ரெண்டு விதமா நீங்க நடவு முறை பண்ணலாம். ஒண்ணு வந்து திசு வளர்ப்பு வாழை படுத்துவாங்க சில விவசாய பெருமக்கள். சில விவசாய பெருமக்கள் வந்து வாழை கன்றுகளை வச்சு நம்ம விவசாயம் பண்ணுவாங்க. எது பண்ணாலும் வந்து நம்மளுக்கு வந்து பக்க கன்றுகள் வந்து அதிகமா வர ஒரு ஃபர்ஸ்ட் 2 மாசம் ஒன்றும் பெருசா தெரியாதுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிகமா வர ஆரம்பிக்கும். இது வந்து என்ன பண்ணுவீங்கன்னா நம்ம வந்து இப்ப திசு வளர்ப்பு வாழை மூலம் நீங்க விவசாயம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா இப்போ வந்து இப்போ ஃபெர்டிகேஷன் ஷெட்யூல்லாம் பார்த்தீங்கன்னா 9th வீக்லேயே ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் வந்து உரம் மற்றும் ஆஹ், நீர் மேலாண்மை செய்யும் பொழுது அதுக்கு அதிக அளவு சத்துக்கள் கிடைக்கும் பொழுது நீங்க அந்த தாய் செடியை தவிர அதிகமான பக்க கன்றுகள் வந்துகிட்டே இருக்குங்க. இது வந்து நம்ம கண்டுக்காம விடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அதோட பக்க கன்றுகளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து எப்படி பண்ணலாம்னா அந்த கீழே ஒரு பிக்சர் பார்த்தீங்களா, ஆகர் சின்ன ஒரு பெரிய ஆகர் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்குங்க. ஸோ அதில் வந்து அந்த குருத்தில் வச்சு ஒரு லெஃப்ட்லையும் ரைட்லையும் ஒரு 2 வாட்டி திருவி விட்டுட்டீங்கன்னா ஒரு 2-3 மாசத்துக்கு வந்து திருப்பி வராது. அதே சமயத்தில் நம்ம வந்து அந்த சின்ன கன்றுகளோட வேர் பகுதியை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கலாம். இல்லைன்னா இப்போ வந்து இப்போ மம்மட்டி மாதிரி ஆயுதத்தை வந்து நீங்கள் வச்சு தனியாக வெட்டி எடுத்தீங்கன்னா அந்த மண்பகுதியில் உள்ள சில நன்மை செய்யும் பாக்டீரியாஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ வந்து இப்போ எவ்வளோ நீங்கள் தண்ணீர் கொடுத்தாலும் சரிதான், உரங்கள் கொடுத்தாலும் சரிதான், இதெல்லாம் வந்து அந்த கன்று எப்படி எடுத்துக்கும்னா அந்த மண்ணுல உள்ள எந்த அளவுக்கு நன்மை செய்யும் பாக்டீரியா வந்து அதிக அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அதோட என்ன சொல்ல அதோட செயல்திறன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த சின்ன கண்டுகளை வந்து தனியா பிரித்து எடுக்காம ஒரு சும்மா ஒரு தரமட்டத்துக்கு லைட்டா ஒரு அருவாளை வச்சு வெட்டி விட்டுட்டு அந்த சென்ட்ரல் பகுதியில் ஒரு லெஃப்ட்லையும் ஒரு ரைட்லையும் இந்த மாதிரி ஒரு திரி விட்டுட்டீங்கன்னா அந்த குருத்து டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு 2-3 மாசத்துக்கு வராது. ஸோ ஒரு பனானா ஒரு கல்டிவேஷன் ஒரு 12-14 மாசம் போறப்போ ஒரு இடையில ஒரு 2-3 வாட்டி பண்ணாலே ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணாலே இந்த தொந்தரவு இருக்காது. அதே சமயத்துல வந்து இப்ப வாழையில பாத்தீங்கன்னா 7 மாசத்துக்கு பிறகு அது வந்து பூ தள்ளுறதுக்கு ரெடி ஆயிடும். ஸோ ஒன்ஸ் வந்து பூ தள்ளிட்டுனா அந்த டயத்துல வந்து ஒரு தாய் செடிக்கு ஒரு பக்க கன்றுகளை விட்டா போதும். மற்றபடி தேவையில்லாம நம்ம வந்து அதிகப்படியான பக்க கன்றுகளை விடுவது வந்து அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த விளைச்சலை வந்து நம்ம தாய் செடியில பெற முடியாது. இப்போ வந்து இப்போ 7 மாசத்துக்கு பிறகு ஒரு பக்க கன்றுகளை விடும் பொழுது இப்போ அடுத்த ஒரு 4-4.5 மாசத்துல வந்து நம்ம தாய் செடியிலேருந்து நம்ம கொலையை வெட்டிடுவோம். ஸோ அந்த டயத்துல வந்து இப்போ இந்த பக்க கன்று வந்து ஒரு 5 மாசம் செடியா இருக்கும். ஸோ அடுத்த ஒரு 7 மாசத்துல வந்து நம்ம ரெட்டூன் கிராப் மருதாம்பு சொல்றோம் இல்லையா, அது அடுத்த கிராப்பை ஒரு 7 மாசத்துலயே நம்ம எடுத்துடலாம். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாசத்துல 2 கிராப் வந்து வெள்ளாமையை வந்து நல்லா நம்ம எதிர்பார்த்த அளவு வந்து நம்மளால பெற முடியுங்க. அடுத்தது வந்து இது மண் அணைத்தல். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வாழையில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம காத்து வந்து அளவுக்கு அதிகமாக வீசும் பொழுது நம்ம எதிர்பாராத டயத்துல வந்து எல்லாமே சாஞ்சிடுங்க. இப்போ வந்து வெளிநாடுகள்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த நைலான் ஒயரை வந்து கனெக்ஷன் பண்ணிடுறாங்க. நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபாரின் சவுத் ஆப்பிரிக்கான ஒரு கண்ட்ரிக்கு போயிருந்தாங்க. அதாவது நான் சொல்றது 1998 அந்த காலகட்டத்திலேயே அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 ஹெக்டேர் கிராண்டைன் பனானா வந்து இந்த நைலான் ஒயர்ல வந்து கனெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துலயே அதை கட் பண்ணி நேராக ரோப் மூலமா வந்து ப்ராசஸிங் சென்டர் போயிடும். நம்ம ஊர் மாதிரிலாம் இது கிடையாது. நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல. இன்னமும் வந்து நம்ம மக்கள் வந்து இன்னும் அவேர்னஸ் அந்த அளவுக்கு விவசாய மத்தியில வரல. ஸோ இது வந்து இந்த ஒன்று வந்து இந்த வாழைக்கு வந்து மண் அணைக்கலாம். அப்படி இல்லை ஆள் பற்றாக்குறை இருக்குன்னா நம்ம வந்து இந்த நைலான் ஒயர் மூலம் வச்சு அதை வந்து நம்ம ஒன்று கன்றுகளை வந்து இணைத்து கட்டும் பொழுது
முடிஞ்ச அளவு நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 60லேருந்து ஒரு 75 விழுக்காடு வந்து இந்த மாதிரி நம்ம எதிர்பாராத டயத்துல வந்து இப்போ மழையோ காற்றுக்கோ வீசும் பொழுது நம்ம வந்து இதை சேதாரத்தை நம்ம முடிஞ்ச அளவு தடுக்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேஷன். அதே மாதிரி இந்த முட்டு கொடுத்தலும் அதே தான். ஏற்கனவே சொன்னது மண்ணை அணைத்துட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டு கொடுக்கும் பொழுது நம்ம முடிஞ்ச அளவு சேவ் பண்ணலாம். இதுதான் அந்த மாதிரி தான் அவங்க ஃபாரின்லாம் பண்றாங்க. இப்போ வந்து ஒரு 1000 ஹெக்டேர் இல்லாட்டா ஒரு 5000 ஹெக்டேர்லாம் போகும்பொழுது நம்ம வந்து மண் அணைச்சிட்டு நம்ம சவுக்கு மூங்கில் வச்சுட்டு ஒன்று நம்ம முட்டு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு மரங்களும் கிடையாது. ஸோ அது போலும் பொழுது இப்போ வந்து எப்படி பாதுகாக்கலாம்னா, ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் நல்லா மண் அணைச்சிடணும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி நைலான் ஒயர்ல இழுத்து ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஓரத்தில் நீங்கள் வந்து கம்பி கட்டி நம்ம இழுத்தும் பொழுதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட் அடித்தாலும் காற்று அந்த அளவுக்கு அடித்தாலும் இது ஓரளவு தாக்கு பிடிச்சி நம்ம சேதாரத்தை முடிஞ்ச அளவு தடுக்கலாம். அது குறிப்பாக வந்து இந்த கற்பூரவள்ளி போன்ற ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துலலாம் பெரிய சேதாரத்தை எதிர்கொள்ளும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது முடிஞ்ச அளவு நம்ம சேதாரத்தை நம்ம தடுக்க முடியுங்க. இது வந்து ஒரு முக்கியமான இதுங்க. ஆண் பூ நீக்குதல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது 2 விதமான பயன். ஒண்ணு வந்து நம்ம ஆண் பூ நீக்கிறதால ஒரு அடிஷனல் இன்கம் வரும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப உழவர் சந்தையில எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கோயம்புத்தூர்ல காலையில போகும்பொழுது வந்து ஒரு மினிமம் வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு பூ. இது ஒரு அடிஷனல் இன்கம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, அது ஒரு அடிஷனல் இன்கம். அதே சமயத்தில் வந்து நம்ம சரியான நேரத்தில் வந்து இந்த ஆண் பூவை நீக்கும் பொழுது என்னன்னா, நம்ம ஒரு தரமான காய்களை நம்ம வந்து உற்பத்தி செய்ய முடியும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி பூ இல்லாட்டி அந்த கடைசி சீப்பு வந்த பிறகு ஒரு 10 நாள் விட்டுட்டு நம்ம வந்து இந்த ஆண் பூவை உடைச்சிடணும். அதே சமயத்துல இந்த அடி சீப்பு இருக்கு இல்லையா, அந்த அடி சீப்புல இருந்து நம்ம குறைஞ்சது வந்து ஒரு அடி விட்டுட்டு தான் உடைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன ஆகும்னா ஃபுல்லா அழுவி போயிட்டு இந்த கடைசியில ஒரு சீப்பு 2 சீப்பு நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகிடும், சேதாரம் ஆயிரும். ஸோ அதனால வந்து அந்த கடைசி சீப்பு வந்த பிறகு ஒரு வாரத்திலேருந்து 10 நாள் கழிச்சு நம்ம வந்து இந்த பூவை உடைச்சிடணும். இந்த உடைக்கும் பொழுது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த அடி சீப்புலேருந்து கிட்டத்தட்ட ஒரு அடி 30 சென்டிமீட்டர் விட்டுட்டு தான் நம்ம வந்து உடைக்கணும். ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் இன்கம் மட்டும் இல்லாம நம்ம தரமான காய்களை உற்பத்தி செய்யறதுக்கு வழிவகுக்கும். ஏன்னா இப்போ யூரோப் மார்க்கெட்டுக்கெல்லாம் நீங்க வந்து டார்கெட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ கிரானைன் பண்ணணும் பொழுது கிட்டத்தட்ட வந்து ஒரு 20லேருந்து 22 சென்டிமீட்டர் நீளம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு 5லேருந்து 8 சென்டிமீட்டர் அதோட சுற்றளவு இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி எதிர்பார்த்த அளவு தரமான காய்களை உற்பத்தி செய்யறதுக்கு இந்த மாதிரி சில இன்டர்வென்ஷன்ஸ், அதாவது செயல்முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது தான் நம்ம வந்து எதிர்பார்த்த விளைச்சலை பெற முடியுங்க. இது முக்கியமானது. அதுவும் இந்த செவ்வாழையில பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய விவசாய பெருமக்கள் வந்து அதை கலர் எப்படி அதிகப்படுத்துறதுன்னு கேட்குறாங்க. அதுல வந்து இது ஒரு முறைங்க. அதாவது வந்து செவ்வாழையில வந்து கலர் எப்படி உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து அந்த லைட்டு, சூரிய ஒளிக்கும் ஹியூமிடிட்டி, அதாவது காற்றுல உள்ள ஈரப்பதமும் அந்த 2 உள்ள இன்ட்ராக்ஷனால தான் உங்களுக்கு வந்து கலர் டெவலப் பண்ணுவது. இதுக்கு வந்து நான் ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை என்னால் சொல்ல முடியும். அதாவது நம்ம 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஹிமாலயன், அதாவது இமயமலையில வந்து ஒரு 7 மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அந்த மலையில குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா லோயர் ஆல்டிடியூட்லயே நம்ம மக்கள், விவசாய பெருமக்கள் வந்து கல்டிவேஷன் பண்ணிட்டாங்க. குறிப்பா வந்து டெலிஷியஸ் குரூப் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து கல்டிவேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு லாஸ்ட் 3 to 5 இயர்ஸ்ல என்ன பிரச்சனைனா, சரியான அளவுல வந்து அந்த கலர் உருவாகிறது. அது குறிப்பா வந்து டெலிஷியஸ் ஆப்பிள் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கலர் இருக்கோ அந்த அளவுக்கு தான் காசு. என்ன பிரச்சனைனா, அந்த காட்டுல உள்ள நம்ம டெம்பரேச்சர், இந்த கிளைமேட் சேஞ்ச் மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, அதனால பிரச்சனை. ஸோ அதனால வந்து சரியா கலர் டெவலப் ஆகல. என்ன பண்றாங்க, அந்த மலையோட மேல் பகுதிக்கு போயிடுறாங்க. கீழ்ப்பகுதியில வந்து கிவி ஃப்ரூட் மாதிரி பழங்களை வந்து இப்போ வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, அதே தான் வந்து நம்ம ரெட் பனானாவுக்கு இப்போ கன்னியாகுமரி, நாகர்கோவில் போன்ற மாவட்டத்தில் வந்து நீங்கள் வந்து செவ்வாழை போட்டிங்கன்னா நல்ல அடர்த்தியான செந்நிற பழங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும். அதே செவ்வாழையை வந்து நம்ம வந்து திருச்சியிலேயோ கரூர்லேயோ போட்டிங்கன்னா அந்த டிப்ல வந்து பார்த்தீங்கன்னா சரியா அந்த கலர் டெவலப்மெண்ட்ஸ் இருக்காது. பொதுவாகவே அதில் ஒரு மீட்டோன் இருக்கு, கிரீன் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே தாரில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 4 சீப்பு
செந்நிறமா இருக்கும், கீழே ஒரு 4 சீப்பு வந்து பச்சையா இருக்கும். ஸோ அது வந்து கிரீன் மீட், அதாவது ரெட் பனானாலே வந்து ஒரு மீட் நேச்சுரலா நடக்கிறது. பட் இந்த கலர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பொதுவா நாங்க சொல்ற காரணம் என்னன்னா, சரியான அளவுல வந்து இந்த காற்றில ஈரப்பதமும் அந்த லைட் சூரிய ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து சரியான அளவு இல்லைன்னா, இந்த வந்து நம்ம அந்த மெயினா வந்து அந்த டிப்ல, அந்த பழத்தோட டிப்ல வந்து உங்களுக்கு சரியான அளவுல வந்து கலர் டெவலப் ஆகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண் பூவை நீக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பஞ்ச் கவர் போடுறோம் இல்லையா? ஸோ அந்த பஞ்ச் கவர் வந்து சில ஃபார்மர்ஸ், விவசாய பெருமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளை கலர் பஞ்ச் கவர் போடுவாங்க. ஆனா அந்த வெள்ளைக்கு பதிலாக இந்த நீல நிறம் போடும் பொழுது நம்ம முடிந்த அளவு வந்து கலரை டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன பண்ணணும்னா, அந்த கலர் நல்லா வரத்துக்கு கிட்டத்தட்ட இதை நல்லா அந்த பஞ்ச் கவர் எடுத்துட்டு, இந்த ஒரு அறுவடைக்கு ஒரு 20 நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து இந்த சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ்னு சொல்லிட்டு ஒரு உரம் இருக்குங்க. அது வந்து 1லேருந்து 1.5 விழுக்காடு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும் பொழுது இந்த கலர் டெவலப்மெண்ட் நல்லா வரும். இதை தவிர மெக்னீசியம் சல்ஃபேட் இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம 20லேருந்து 30 கிராம் வந்து தார் விட்ட பிறகு, அந்த ஒரு 7 மாசத்துக்கு பிறகு அந்த பூ வரும் இல்லையா? அதுலேருந்து ஒரு 2.5 மாசத்துல பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் கம்ப்ளீட்டா வந்து இப்போ எல்லாத்துலேயும் இதுலேயுமே சீப்பெல்லாம் வந்துடும். ஆனால் ரொம்ப யங் ஸ்டேஜில் இருக்கும். என்ன சொல்றது, முதிராத நிலையில இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கும் 20லேருந்து 30 கிராம் மெக்னீசியம் சல்ஃபேட் போட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்த்த கலர் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம பெரிய அளவில் நீங்கள் உற்பத்தி பண்ணி நம்ம பழுக்க வைக்கிறதுக்கு பொதுவாக என்ன பண்ணுவோம், எத்திலின் கேஸை விட்டு நம்ம பழுக்க வைப்போம். ஸோ அந்த ரூமில் ரெட் லைட், எல்இடி லைட்டு, ரெட் லைட்டை போட்டிங்கன்னு வச்சுங்களேன், நல்ல கலர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 அல்லது 3 முறைகள் மூலமா நம்ம எதிர்பார்த்த கலரை வந்து நம்ம செவ்வாழையில உற்பத்தி பண்ண முடியும். அதே சமயத்துல இந்த வாழையில இந்த தார் போறதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, நல்ல பழம், காய் முத்துன பிறகு என்னன்னா, இந்த தத்துப்பூச்சி, அஸ்வினி அதெல்லாம் அந்த ஒராஞ்சிரும். ஸோ ஒராஞ்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா சொர சொரன்னு இருக்கும். நம்ம வந்து ஒரு மக்கள் அதை விரும்பி வாங்க மாட்டாங்க. ஸோ கோல்டன் கலர்ல அந்த ஒரு அட்ராக்டிவ் இருந்தால் தான் நம்ம எதிர்பார்க்கிற ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து நல்லா மார்க்கெட்ல கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு தாருக்கு ஒரு 5 ரூபாயிலேருந்து 7 ரூபா தான் நீங்கள் செலவு பண்ணீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா உங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும். இந்த ஒரு சின்ன ப்ராக்டிஸ் தான், பட் அது ஹேஸ் ஹியூஜ் இம்பாக்ட் ஆன் த ஃபைனல் ப்ராடக்ட். இதுதான் அந்த ஏற்கனவே சொன்ன இல்லையா, அந்த நீல கலர் மாதிரி இந்த வெள்ளாத சில பேர் இந்த வெள்ளை போடுவாங்க. இது வந்து செவ்வாழையை தவிர மற்ற வாழை ரகங்களுக்கு போடலாம். செவ்வாழைன்னா நீங்க நீல கலர் போடுறீங்கன்னா கொஞ்சம் அட்வான்டேஜ், அந்த கலர் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். அதுதான். அதே மாதிரி வந்து இதை பார்த்தீங்கன்னா இந்த தாரோட இந்த மேலே தான் கட்டியிருப்பாங்க, கீழே வந்து கம்ப்ளீட்டா ஓப்பனா இருக்கும். இந்த அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 விழுக்காடு நம்ம அந்த பஞ்சிங் மிஷின் இருக்கு இல்லையா, அதில் சின்ன சின்ன ஓட்டை போட்டோம்னா அந்த ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், காற்றோட்டம் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் அந்த பூச்சிகள்லாம் உள்ள பெருசாக போகாது. ஸோ அதனால வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுற டயத்தில் நம்ம ஒரு நல்ல ஒரு விளைச்சல் கூடிய நம்ம தாரை நம்ம வந்து அறுவடை செய்ய முடியும். இது இந்த பூத்தார் தண்டின ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இங்க தண்டு இருக்கு பாருங்க, இந்த வாழைத்தண்டு இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே இது ஃபிளாக் லீஃப் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இதெல்லாம் நேச்சரா உள்ளதுங்க. ஸோ இந்த இலை தான் வந்து இந்த தண்டை வந்து வெயில்ல இருந்து இதை தாக்கு பிடிக்கும். இப்போ வந்து கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்துல எல்லாம் நம்ம அந்த பெரிய அளவுல நம்ம வெயிலோட இது தாக்கம் இருக்காது. ஆனா இந்த மத்திய தமிழ்நாடு மாவட்டம், குறிப்பா பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், திருச்சி, கரூர், நாமக்கல், இந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னா சம்மர்ல எல்லாம் வெயில் ஒன்று இல்லைன்னு ஆக்கிறோம். ஸோ அந்த டயத்துல வந்து நேச்சராகவே இந்த இலையை வச்சு இந்த தண்டை கரெக்டா நம்ம போத்துடணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து சன் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. அந்த சூரிய ஒளி அதிகமாக போறதால, வெப்பத்தால இந்த இடம் டேமேஜ் ஆகிடும். அதே சமயத்துல இந்த காய்களும் டைரக்டா வந்து நம்ம சூரிய ஒளி படுறதால ரொம்ப வெளிரிய நிறத்துல இருக்கும். நம்ம எதிர்பார்த்த அளவு அதாவது வந்து ஒரு தார் வந்து ஒரு 100 ரூபா விற்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி டேமேஜ்ல இருந்ததுன்னா ஒரு 100 ரூபா போகாது, 60 ரூபா, 65 ரூபா தான் போகும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஜிமிக்ஸ், கொஞ்சம் அந்த ஒரு வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணும்பொழுது 100 ரூபாய்க்கு பதிலாக 110 ரூபாவோட போகும். ஸோ அது சின்ன சின்ன வேலைகள் தான். பட் வந்து ஹியூஜா பார்க்கும்போது அந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்களே மியூச்சுவல் ஃபண்ட்ல, அந்த மாதிரி பெரிய இம்பாக்டை வந்து நீங்க பெரிய அளவுல போகும்பொழுது இது பூவின் எஞ்சிய பாகங்களை இந்த மாதிரி குறிப்பா இந்த ரஸ்தாலி, இந்த கிராண்டைன் பண்ணலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன மொட்டுகள் அந்த
இந்த பழம் செட் ஆன பிறகு இந்த மாதிரி இந்த பூவோட எஞ்சிய பாகங்கள் இருக்கும். இதை வந்து நம்ம குறிப்பா வந்து நீங்க வந்து ஏற்றுமதிக்கு உகந்த உற்பத்தியை நீங்க விரும்புறீங்க, நீங்க ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த இதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும். அப்பதான் வந்து இதுல இந்த சிகார் எண்டு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிகரெட் குடிக்கிறப்ப அந்த டிப்ல ஒரு கருகி இது மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது ஆயிடும். இது வந்து ஒரு தேவையில்லாம அடுத்த ஒரு நம்ம பேக்கிங்கு ஸ்டோரேஜ் அந்த மாதிரி டயத்துல போகும்போது தேவையில்லாத செகண்டரி இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, தேவையில்லாத நோய்களை உருவாக்கும். அதனால வந்து இது வந்து இதெல்லாம் பிரிச்சுட்டு தான் நம்ம இதுல வந்து பஞ்ச் கவர் போடும். அப்பதான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். இது வந்து காய்ந்த சருகுகள், அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த கிரானைன் பனானாலாம் பாத்தீங்கன்னா இந்த சிக்கோட்டோக்களை ரிலீஸ் பண்ணி எல்லோ சிக்கோட்டாக்கு பெரிய நியூஷன்ஸா இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஏன்னா அது வந்து நல்லா மைக்ரோ கிளைமேட் நல்லா ஒரு அடர் நடவு முறையில போகும்பொழுது உங்களுக்கு வந்து விளைச்சல் எதிர்பார்த்த விளைச்சல் அதிகமாகும். அதே டைத்துல இந்த சிக்கோட்டோக்கா லீஸ் ஸ்பாட் அது வந்து ஒரு பெரிய இஷ்யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் முறையில ஃபங்கிசைட்ஸ் வச்சு நிறைய ஃபார்மர்ஸ் வந்து அதை கட்டுப்படுத்துறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு மெயினா நம்ம வந்து இந்த காய்ந்த இலைகளை அப்பப்போ இந்த நோய் தாக்கிய இலைகளை வந்து நம்ம நீக்கிட்டோம்னா அதுவே வந்து ஒரு 30-40% நோயை குறைக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமா. ஸோ இது வந்து நம்ம வந்து அப்பப்போ கட் பண்ணிட்டாதான் நம்மளுக்கு வந்து நல்ல நன்மையை எதிர்பார்க்கலாம். இது கொட்டை வாழைன்னு சொல்லிட்டு பொதுவா வந்து இது வாழையில இந்த பூவன் ரகத்துல சில ஏரியால அதுவும் குறிப்பா நாமக்கல், திருச்சி, கரூர் போன்ற மாவட்டத்துல இந்த பிரச்சனை வரும். ஸோ அதுக்கு வந்து இந்த 2,4-D நம்ம 25 ppm அடிக்கும்பொழுது நம்ம அதை கட்டுப்படுத்தலாம். இந்த நீர்வாழை குறிப்பா பாத்தீங்கன்னா இது வந்து நேந்திரன்ல அதிகமா காணப்படும். ஸோ எந்த வாழை தோட்டம் வந்து சரியான அளவுல உரம் மற்றும் நீர் மேலாண்மை சரியா பண்ணலையோ அதுல வந்து நீர்வாழையை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பா வந்து இந்த ப்ராப்ளம் வந்து எதுல அதிகமா வரும்னா நேந்திரன் பனானால அதிகம் வரும். ஸோ அது குறிப்பா வந்து ஒரு பொட்டாஷ்லாம் வந்து சரியா நம்ம கொடுக்கலன்னா நம்ம எதிர்பார்த்த விளைச்சலை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக வந்து நேந்திரன் பனானா வந்து நம்ம இருக்கிற வாழையில வந்து அதிக அளவு பொட்டாஷ் விரும்பி நிறைய உட்படும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கரெக்டான டயத்துல அது குறிப்பா வந்து பூ தள்ளுனத்துல இருந்து ஹார்வெஸ்ட் வரைக்கும் நம்ம கரெக்டா கொடுக்கலன்னா நம்ம எதிர்பார்த்த விளைச்சலை நம்ம நேந்திரன் வாழையில பெற முடியாது. இது ரொம்ப முக்கியமானது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார் சொன்னாங்க இல்லையா, ரவிக்குமார் சார் சொன்னாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 778 கிலோ வந்து ஒரு ஹெக்டேர்ல நம்ம வந்து பொட்டாஷ் வந்து நம்ம அப்ளை பண்ணாதான் நம்ம எதிர்பார்த்த விளைச்சலை பெறணும். ஸோ இந்த போடுற பொட்டாஷ் முக்கியவாசி பொட்டாஷ் வந்து இந்த சூடோஸ்டம்ல தான் தங்கியிருக்கும். இந்த ஃபுல்லா இதுலதான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல எல்லாம், ஸோ அடியோட வெட்டி எரிச்சிருவாங்க. அது வந்து அது மாதிரி ஒரு பாவச்செயல் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஸோ நான் வந்து பூ விடுறப்ப நம்ம வந்து ஒரு டாட்டர் சக்கர் ஒரு பக்க கன்றுகளை விட்டுரும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸோ தாரை வெட்டின பிறகு தரையிலேருந்து 60 சென்டிமீட்டர் ஓகேவா, 2 அடி விட்டுட்டு இதை வெட்டி விட்டுரும். இதுல என்ன ஆகும்னா இதுல இருக்கிற உரங்கள் குறிப்பா வந்து பொட்டாஷ் வந்து அப்படியே இது வந்து வெட்டினா அப்படியே ஸ்லோவா டீகம்போஸ் ஆகும். இதுல வந்து நிறைய நன்மை செய்யும் பாக்டீரியாஸ் எல்லாம் இது வந்து அப்படியே ஸ்லோவா அப்படியே டீகம்போஸ் ஆகி இது மேட் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு 2 கண்ணு இருக்கும். ஸோ இது வந்து இதுல வந்து டீகம்போஸ் ஆகிறதால இதுல உள்ள நன்மை செய்யும் பாக்டீரியா, அதை தவிர இதுல உள்ள பொட்டாஷ், இது எல்லாமே வந்து இந்த பக்க கன்றுகளுக்கு கிடைக்கிறதால ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நம்ம வந்து அது வந்து நம்மளோட உற்பத்தி செலவையும் பெருமளவு குறைக்கிறது. ஸோ இதுல உள்ள நம்ம பொட்டாஷ் வந்து நம்ம அந்த நார்த் இந்தியால எல்லாம் வட மாநிலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப என்ன பிரச்சனை, அது குறிப்பா பாத்தீங்கன்னா குளிர்காலங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த வீட் கோதுமை இதை சக்கையை வந்து எரிச்சு விடுறதாலதான் அந்த வந்து அந்த நிறைய காற்று மாசுபடுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி வாழையும் உற்பத்தி பண்ண பிறகு அந்த தண்டுகள் எல்லாம் நம்ம தேவையில்லாம எரிக்கக்கூடாது. ஸோ இதுல வந்து நிறைய நன்மை செய்யும் பாக்டீரியாஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம போடுற உரங்கள்லாம் இதுல எல்லாமே இதுலதான் சேவ் ஆகிருக்கும். ஸோ நம்ம இதுல ரீட்டைன் பண்றப்போ இந்த மேட்டு இந்த குழி இருக்கு இல்லையா, அதுலயே போறதால பக்க கன்றுகள் வந்து நம்ம எதிர்பாராத அளவுல நல்ல விளைச்சலை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்மளால உருவாக்கி கொடுக்க முடியும். இது மெயினா பாத்தீங்கன்னா இந்த கட்டி இது வந்து பாத்தீங்கன்னா ரஸ்தாலி பழத்துல தான் அதிகமா வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச், ஸோ அதாவது வந்து ரொம்ப குளிர்காலங்கள அந்த டயத்துல வந்து இந்த பழத்தோட முதிர்ச்சி நிலை வந்து ஒட்டி வந்ததுன்னு இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதை வந்து நம்ம சீசனுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம வந்து அதை கரெக்டா அதை வராத நம்ம வந்து எந்த ஏரியால இந்த பிரச்சனை இருக்கும், ஸோ அந்த வந்து அதாவது வந்து குளிர் காலங்கள்ல வந்து அது பழத்தோட முதிர்ச்சி நிலை வராம இருக்கிறதுக்கு நம்ம அட்வான்ஸா பிளான்டிங் பண்ணிட்டோம். இந்த பிரச்சனையை வந்து நம்ம தவிர்க்க முடியும். இது வளர்ச்சி ஊக்கிகள் இந்த 2,4-D அதே மாதிரி சைட்டோசைன் இதெல்லாம் 2 ppm பிடிக்கும்போது அந்த காய்களோட பிடிப்பு தன்மை, காய்களோட நல்ல பருமன், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அதிகப்படுத்தும்.
இது ஏற்கனவே நான் சொன்னதுதான். இது வந்து வாழை மட்டும் இல்லைங்க. பப்பாளி, மா, இது போன்ற பணப்பயிர்கள் 1.5 விழுக்காடு சல்பேட் ஆஃப் பொட்டாஷ். அதாவது வந்து அறுவடைக்கு ஒரு 20 நாள் முன்னாடி நம்ம தெளிக்கும் பொழுது என்ன ஆகும், அதோட முதிர்ச்சி நிலைமையும் அட்வான்ஸ் ஆகும். ஒரு வாரம் நம்ம உருப்படியே நம்ம வந்து அறுவடை செய்யலாம். அதே சமயத்துல இப்போ நம்ம எதிர்பார்த்த விளைச்சல் குறிப்பா பாத்தீங்கன்னா, இப்ப மாவெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்போன்சோ எல்லாம் பாத்தீங்கன்னா 190 இருந்து 210 கிராம் வரைக்கும் இருக்கணும். அந்த எதிர்பார்த்த மீட் எப்படி வருதுன்னா அந்த கடைசி ஒரு டிச் கொடுக்குறது. அப்ப அதுக்கு வந்து இந்த 1.5 விழுக்காடு சல்பேட் ஆஃப் பொட்டாஷ் தெளிக்கும் பொழுது காயோட ஸ்பீடாக எதிர்பார்த்த இந்த இடையில குறிப்பாக ஆராய்ச்சிகள் நிரூபிச்சு விவசாயிகள் தைரியம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது நைட்டு 5 விழுக்காடு சல்பேட் ஆஃப் பொட்டாஷ் அடிச்சது பொதுவாக வந்து நாங்க வாழை, மா, பப்பாளி போன்ற அறுவடைக்கு 20 சல்பேட் பொட்டாஷ் 1.5 தெரிவிக்கும் போது கண்டிப்பா ஒரு பேச்சு ஹார்வெஸ்ட் என்னென்ன சிறப்பு செயல்முறை வாழையில செய்யும். அதாவது நீர் மற்றும் உர மேலாண்மை தவிர இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எதிர்பார்த்த விளைச்சலோட கூட விளைச்சல தரமான உற்பத்தியை நம்மளால. நன்றி சார். நன்றி சார். உங்களுடைய உளவியல் தொழில்நுட்ப கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க சார். ஸோ இப்போ நம்ம கேள்வி பதிலுக்கு போலாம் சார். விவசாயிகள் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். சோதனை நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த கேள்வி பதில் போவதற்கு முன் ஒரு சிறிய தகவல். வாழை பாத்தீங்க அப்படின்னா இந்திய அளவில் தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவு பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான பயிர். தமிழ்நாடு முதலிடத்தில் வகிக்கிறது பரப்பளவில் தான். வாழையோட பங்கு 30 விழுக்காடுக்கும் அதிகம் சார். அதிகம் மொத்த பல உற்பத்தியில். பரப்பளவில் நாம் தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்தாலும் உற்பத்தி திறனில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 4வது 5வது இடத்தில் இருக்கிறோம். ஸோ உற்பத்தி திறன்ல நம்ம தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது. இது அதனால இந்த உற்பத்தி அதிகப்படுத்தும் திறனை வந்து நீங்க கண்டிப்பா மேற்கொண்டு அதன் அடிப்படையில அதிக மகசூல் எடுப்பதற்கான வாய்ப்பாடுகளை நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்போது நம்ம கேள்வி பதிலுக்கு போகலாம். தேனி மாவட்டத்திலிருந்து ஒரு விவசாயி நேந்திரன் பயிரிட்டு இருக்கிறார். சார் 9 மாதம் ஆகிறது. இதற்கு அப்புறம் என்ன உரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். சார் 9 மாதம் ஆகிடுச்சு, பட் இது வரைக்கும் என்ன உரம் அவர் கொடுத்திருந்தாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அத அடுத்த ஆன்சர் நம்ம பண்ணலாம். ஸோ இருந்தாலும் 9 மாதத்துக்கு பிறகு கொடுக்கக்கூடிய உரம் பாத்தீங்க அப்படின்னா மிக குறைந்த அளவு யூரியாவும் அதிகப்படியான பொட்டாசும் வந்து நம்ம கொடுக்க வேண்டும். பொட்டாசும். ஸோ அதுல ஒரு தோராயமான ஒரு அளவு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயிருக்கு, அதாவது ஒரு மரத்துக்கு 30 கிராம் யூரியாவும் 60-70 கிராம் பொட்டாசும் வந்து ஒரு மரத்துக்கு நீங்க தேவையான அளவு இந்த 9 மாதத்துக்கு பிறகு 9-11 மாதம் வரைக்கும் நீங்க இந்த அளவை நீங்க பயன்படுத்தலாம். சோ அடுத்து சார் கடைசியில சல்பேட் ஆஃப் பொட்டாசியம் சொல்லுங்க. கொடுக்கலாம். எஸ் சார். கடைசியில சல்பேட் ஆஃப் பொட்டாசியம் சல்பேட் ஆஃப் பொட்டாசியம் எந்த மாதம்? 20 நாள். அத 20 days பிஃபோர் ஹார்வெஸ்ட் சார். தேங்க் யூ சார். செவ்வாழை பயிரிடுவதற்கு உகந்த மண் எதுவா இருக்குங்க சார்? பொதுவாவே வாழைக்கு வந்து ஏத்த மண் வந்து வண்டல் மண்ணு தான் சார். வண்டல் மண்ணு தான். உப்பு மண்ணும் களிமண்ணும் ஒத்து வராது. ஸோ அதை தவிர எந்த மண்ணில் வேணாலும் நல்ல வடிகால் வசதியுடைய மண்ணில் எதுல வேணாலும்
கொடுக்கணும். கொடுக்கலாம். முடிஞ்ச அளவு களிமண்ணையும் உப்பு மண்ணையும் தவிர்க்கிறது நல்லது. ஓகே. ஏன்னா நம்ம முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி வாழையோட வேர் வந்து மிகவும் மிருதுவானது, ரொம்ப ஊடுருவி செல்லக்கூடிய தன்மை கிடையாது. சோ அப்போ அதுக்கு நம்ம களிமண்ணை தேர்ந்தெடுப்பது ஒரு தவறான செயலாக நன்றி. நன்றி சார். சார், வாழை எந்தெந்த ரகங்கள்ல வந்து நம்ம மறுபதியம் செய்ய முடியும் சார்? மறுபதியம் வந்து ஏர் லேயரிங் வந்து வாழையில பண்ண முடியாது சார். அது வந்து ப்ராபகேஷன் பாத்தீங்கன்னா இந்த ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் சார். ஒண்ணு வந்து கன்று மூலம் போகலாம் சார், இன்னொன்னு வந்து ட்ரிஷிகல்ச்சர் தாங்க. ஸோ முடிஞ்ச அளவு திசு வளர்ப்பு வாழையில பயன்படுத்துறது ரொம்ப சால சிறந்தது சார். ஸோ முடியாத ஏரியால வந்து நம்ம வந்து கன்றுகள் மூலம் போகலாம் சார். கன்றுகள் மூலம் போகும்பொழுது கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஸோ அந்த கன்றுகளை வந்து எந்த ஏரியால இருந்து வாங்குறோம், குறிப்பா வந்து அந்த கன்றுகள் வந்து வாடல் நோய் தாக்குற தோட்டத்திலேருந்து எடுக்கக்கூடாது சார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்றுகளோட எடைகள் பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து 2 கிலோ யூனிஃபார்மா இருக்கணும் சார். கரெக்டா அந்த 1.5லேருந்து 2 கிலோ தான் வெயிட் இருக்கும். ஸோ 2 கிலோவுக்கு மேலையும் 1.5 கிலோவுக்கு கீழேயும் நீங்க போயிட்டீங்கன்னா, மிக்சிங்கா போயிட்டீங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து 1000 கன்றுகள் நீங்க தோட்டத்தில் வச்சிருக்கீங்கன்னா ஒரு 500, 600 தான் ஒரு டயத்துல விளைச்சலுக்கு வரும். அப்புறம் அடுத்த 400 வந்து பின்னாடி வந்து சார் நீங்க எதிர்பார்த்த அறுவடை வந்து ஒரே டயத்துல பண்ண முடியாது சார். அதனால வந்துங்க 1.5லேருந்து 2 கிலோ எடை இருக்கிற மாதிரி நம்ம கன்றுகளை வந்து தேர்வு செய்யணும். அதே சமயத்துல வந்து இப்ப நீங்க கன்றுகள் மூலம் நீங்க விவசாயம் பண்றோம்னா கண்டிப்பா வந்து அந்த கார்பாஃபியூரான் ஒரு 40 கிராம் வந்து ஒரு குழியிலையும் போட்டுடணும் சார். அப்போதான் நம்ம வந்து இந்த 100 புழு அதே தவிர அதை ஃபாலோ பண்ணி அந்த வாடர் நோய் தாக்குதல இருந்து நம்ம தோட்டத்தை பாதுகாக்க முடியும் சார். ஓகே சார். சார், உங்க வாய்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் ரொம்ப லெவல்ல கேக்குது. சோ இன்னும் ஆன்லைன்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க சார். ஓகே சார். ஓகே. இப்போ ஓகே சார். ஓகே சார். சரி, செவ்வாழை பழத்துல பாத்தீங்கன்னா வெடிப்பு ஏற்படுதாங்க சார். அதுக்கு என்ன காரணம்? அதை எப்படி செய்யலாம்? அது ஆக்சுவலா சார் செவ்வாழைன்னு இல்லை, இப்ப இந்த பழங்கள் உற்பத்தியிலே இந்த காய் வெடிப்புங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை சார். அது முடிவா அது என்ன பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொலாங்டு ட்ரவுட், அதாவது நல்ல காய்ச்சலை விட்டுட்டு திடீர்னு நம்ம வந்து தண்ணி கட்டுறும் பொழுது அது காய் வெடிப்பதற்கு அதிக காரணங்கள் உண்டு. இதை தவிர நம்ம வந்து ஒரு தோட்டத்துல வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா சார் நம்ம வந்து போராக்ஸ் 0.2% வந்து நல்ல சீப்பெல்லாம் வந்த பிறகு நம்ம ஒரு 10 நாள் கேப்ல ஒரு 2 தடவை வந்து நம்ம அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்பொழுது அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணலாம் சார். போராக்ஸ் 0.2% சார். போராக்ஸ் 0.2% சார். ஓகே ஓகே சார். இந்த வாழை வந்து இந்த மேட்டுப்பாத்தி மாதிரி அமைத்து பண்ணலாமா? அதனால என்ன சொல்றேன் சார், சொல்றேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி சார் உங்களோட பிரசன்டேஷன்ல சொன்னீங்க 60 சென்டிமீட்டர் தான் அதுல வந்து வேரோட என்ன சொல்றது ரொம்ப ஆக்டிவா இருக்கிற வேர்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால இப்போ இந்த நம்மளுக்கு உள்ள பின்னாடி உள்ள போட்டோவிலே பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து ரேஸ்டு பெட் போட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்னன்னா இந்த வேர்கள் வந்து ஸ்பீடாக நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் நல்லா ஸ்பீடாக உள்ளே போகும் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆங்கரேஜ் கொடுக்கும் சார். ஸோ அதே சமயத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணும்பொழுது தேவையான நீர் மற்றும் உரங்களை வந்து இந்த தண்டை சுற்றி நம்ம கரெக்டாக பண்ண முடியும் சார். அதோட மட்டும் இல்லாமல் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதனால வந்து பிளைனாக போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரேஸ்டு பெட் உயர்ந்த பாத்தி அமைப்பது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிங்க இந்த உயர்ந்த பாத்தி அமைக்கும் பொழுது தண்ணி தேங்காது சார். ஸோ வடிகால் பிரச்சனை நம்மளுக்கு இருக்காதுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் சார். ஸோ அதனால உயர்ந்த பாத்தி போறது ரொம்ப நல்லது. நான் இந்த பயிருக்கும் இல்லை சார், மற்ற பல பயிர்களுக்குமே நாங்கள் இப்போ அதை தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றோம். மேங்கோ, கோவா, சப்போட்டா எல்லாமே இந்த மாதிரி ரேஸ்டு பெட்ல தான் நாங்கள் போக சொல்றோம் சார். இதான் நம்ம வந்து நல்ல முறை சார். ஆடிபிளா இருக்கா சார்? ஆடிபிள் சார், ஆடிபிள். ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி சார் இப்போ செவ்வாழை இல்லைங்க சார், அது நீண்டகாலம் உள்ள பயிர், கிட்டத்தட்ட 14-15 மாதம் இருக்கக்கூடிய ஒரு பயிர். சோ அந்த செவ்வாழைலங்க 12-13 மாதம் ஆயும் வந்து குலை தள்ள மாட்டேங்குது, பூ விடுதல் வந்து வர்றதில்ல. அதாவது இப்போ தோராயமா ஒரு ஏக்கருக்கு 50-60 மரங்கள்ல கூட இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ இது என்ன காரணமா சார்? சார் ஒரு வாய்ஸ் மியூட் போட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க்
எல்லாம் மியூட் ஆயிடுச்சா? என்னாச்சு? சார்வேத தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு நினைக்கிறேன் ரவி. எஸ் சார், எஸ் சார். Network, I think network issue is hanged. ஓகே. No, you can take other questions. You can answer. யா. ஸோ அடுத்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த உரங்களை கலந்து கொடுக்கணும்னு ஒரு விவசாயி கேட்டிருக்காங்க. அதை நான் என்னுடைய பிரசன்டேஷன்லயே சொல்லியிருக்கிறேன். ஸோ கால்சியத்தை கூட பாஸ்பாட்டிக் உரங்களை வந்து கண்டிப்பாக கலந்து கொடுக்காதீங்க. அதே மாதிரி நீரில் கரையாத உரங்களான சூப்பர் பாஸ்பேட், டிஏபி, காம்ப்ளக்ஸ் இந்த உரங்களை கண்டிப்பா நீரில வந்து கரைச்சி கொடுக்காதீங்க. ஸோ சில பேர்கள் வந்து உரச்சாட்டு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க உங்களுக்கு கண்டிப்பா பகிரப்படும். சாரி, நான் ஆடியபிள் வரல. ஓகே. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வாழை உற்பத்திக்கான நீர் மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை சார்ந்த தொழில்நுட்ப கருத்துக்களை பகிர்ந்தோம். ஸோ இவைகள் அனைத்தும் நீங்கள் கேட்டு பயனடைந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஸோ இது பற்றி மேலும் விரிவான தகவல்களை பெறுவதற்கு எங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது திரு விஜயராகவன் அவர்களை நன்றி உரை கூற அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த இணைய வழி தொழில்நுட்ப கருந்துரையாடல் கருத்தரங்கில் இன்றைய சூழ்நிலையில் வாழை சாகுபடியில் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள், எளிய வழிமுறைகள் என அனைத்தையும் விவசாயிகள் தெரிந்து கொண்டு பயன்பெறும் வகையில் மிக தெளிவாக கருத்துக்களை எடுத்துரைத்து விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு கலந்துரையாடல் மூலம் தீர்வு வழங்கிய சிறப்புரை ஆற்றிய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் மதிப்பிற்குரிய டாக்டர் எம் கவினோ அவர்களுக்கு எங்களது நெட்டாஃபம் நிறுவனத்தின் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சொட்டுநீர் பாசனத்தில் வாழை சாகுபடியின் பயன்கள் என்ன, நீர் மற்றும் உர மேலாண்மையின் பயன்கள் என்ன என்ற கருத்துக்களை உங்களிடம் எடுத்து கூறிய இந்நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் மற்றும் நெறியாளர், நெட்டாஃபம் நிறுவனத்தின் மாநில உளவியல் துறை மேலாளர் பி ரவிக்குமார் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியை தொடக்கத்தில் காலத்தின் அருமை கருதி மிக சிறப்பாக தொடங்கி வைத்து வரவேற்புரை ஆற்றிய எங்கள் நெட்டாஃபம் நிறுவனத்தின் தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநில மேலாளர் திரு பி சுரேஷ்குமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக எங்கள் நிறுவனம் பெற்று பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆர்வத்தோடு இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தங்களின் விவரங்களை முழுமையாக பதிவு செய்து சரியான நேரத்தில் இணைய வழியில் இணைந்து கொண்டு தொழில்நுட்ப கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டும் தங்களின் சந்தேகங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அமைதி காத்து முழு ஒத்துழைப்பு நல்கிய இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாம் எங்கள் அன்பு வாழை விவசாயிகள் அனைவருக்கும் எங்களது நிறுவனத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக இந்நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், மார்க்கெட்டிங் துறையின் பொது மேலாளர் மற்றும் துணை மேலாளர் திரு சங்கேத், திரு கிரண் மற்றும் திரு சிவசங்கர் மற்றும் ஏனைய நிறுவன ஊழியர்கள், டீலர்கள், நமது நிறுவனத்தின் மாவட்ட மேலாளர்கள், விற்பனை அதிகாரிகள் மற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.